பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பார்கள். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவ வார்த்தை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தையாய் கொடுக்கிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயப்படுத்தி விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீதிமான் என்று ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு, அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு. கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார், அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வீடியோ பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தாய் தகப்பமா இருங்க. கரெக்டாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்திற்கு போக வேண்டும், செபிக்க வேண்டும், நம்ம குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க வேண்டும். இப்படி நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், என் தகப்பன் என் தாய்மார்கள் தேவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று அவர்களும் அந்த வழியில வருகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம செபிக்க கற்றுக் கொடுக்கணும், வேத வாசிக்க கற்றுக் கொடுக்கணும், குடும்ப ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும். எதை வாங்கினாலும் எதை புசித்தாலும் எங்க போனாலும் செபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அந்த வழியில நடந்து வருவார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லப்பட்டது இல்லையா? நீதிமான்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வருவார்கள் என்று இப்போ வாசித்தோம் இல்லையா? அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளை சபைக்கு கொண்டு போக, தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்க வைங்க. கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசமா இருக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறாங்க. இன்றே விசுவாசிங்க. பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையில வளங்க, பயத்துல வளங்க. நாமும் தேவனை தேடி போவோம், பிள்ளைகளை கொண்டு போகுவோம். நம்முடைய பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாகவே நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிள்ளைகளை எல்லாவற்றிலும் தேவனுக்குள்ள வளர்க்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, சபைக்கு கொண்டு போகுங்க, ஜெபத்துல கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். விசுவாசிப்போம். நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் இசப்பா. இசப்பா, நீதிமானுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல, இதோ யார் நீதிமான்? உம்முடைய நம்பி உம்மை விசுவாசிக்கிற, உம்முடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் நீதிமானாய் பார்க்கிற தேவன் அப்பா. இதோ கர்த்தாவே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தையில நடந்து விசுவாசத்தை காத்து கொண்டு எல்லா விதத்திலும் உமக்கு உண்மையா இருந்தது நிமித்தமாய் அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வேத வாசித்து செபித்து நீதியில வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே, தாய் தகப்பமாருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளும் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்க, வேதத்திலும் ஜெபத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் குறையில்லாதபடி உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. குடும்பமாய் செபிப்பதற்கு, குடும்பமாய் ஆலயத்திற்கு போகுவதற்கு, குடும்பமாய் வேதம் வாசிக்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையினால நீங்க பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன் ஆமேன். குடும்பமா செபிங்க, குடும்பமா சபைக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சாரு இல்லையா, அதே கமெண்ட் பண்ணுங்க. ஹாவ் a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.